அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்று உங்களை ரட்சிக்கிறார். ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு மகாராஜாதி ராஜாவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு மகாராஜாதி ராஜா இன்று உங்களுக்கு ஒரு ஆறுதல் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இன்று உங்கள் குடும்பத்திலே அது வீசப்போகிறது. உங்கள் குடும்பம் ஆனந்த களிப்பினாலே களி கூறப் போகிறது. உங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், இன்றைக்கு உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம், இன்றைக்கு உங்க குடும்பத்தில் ஒரு விடுதலை. இதை அனைத்தையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, உன்னையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு மகாராஜாதி ராஜாவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அது உங்கள் குடும்பத்திலே நடக்க போக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு, சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை யோவான் 15:7 சொல்லப்பட்ட வேத வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். வேத வார்த்தை உங்களுக்கு பொய் சொல்லாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் நினைக்கலாம், அல்லேலூயா, நினைத்து கொண்டு இருக்கலாம், எனக்கு இருக்கிற இக்கட்டு சூழ்நிலையில் எனக்கு உதவக்கூடிய மக்கள் ஒருவரும் இல்லை, அது கனவில் கூட காண முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிறீர்கள், இன்றைக்கு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு அது செய்யப்படும் என்று. இது எப்படி சாத்தியம்? என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை யோவான் 15:7 நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், அங்கு போடவில்லை, செய்யப்படும் என்று போட்டு இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அது உங்களுக்கு உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு உருவாக்கப்படும். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு உற்றார் உறவினர் இல்லையே, அப்படி இருந்தும் எல்லாம் தூரத்தில் இருக்கிறார்கள், என்னை மறுதலித்தார்கள், என் இடத்தில் அவர்கள் வர சாத்தியமில்லை, இப்படியெல்லாம் நினைக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய ஒரு வழியும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோபு 5:9 பார்த்தால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதர், அவர் அதிசயர். அவர் சொல்லுகிறார், பாருங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், உருவாக்கப்படும். எனக்கு எல்லா கதவும் அடைத்திருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வர ஒரு அடையாளமும் இல்லையே நினைத்து கொண்டு இருக்கலாம். ஒரு கதவு அடைத்தால் மறு கதவை திறக்கக்கூடிய நம் தேவன். தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அவர்
அற்புத அதிசய தேவனாயிருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைக்கின்ற வல்லமை பெற்றவர், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கின்ற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்குள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் தேவனுக்குள் நிலைத்திருந்தால், அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுக்குள் நிலைத்திருந்தால், தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால், தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை அனுப்பி சொஸ்தப்படுத்தலாம் ஒருவனை. தேவனுடைய வார்த்தை, நீங்கள் தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது, வார்த்தை என்றால் யார் என்று பார்த்தீங்கன்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையாகப்பட்டது யோவான் 1 சொல்லப்பட்ட வேத வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை என்பது பார்த்தீங்கன்னா தேவனாய் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப பார்த்தீங்கன்னா என் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை, வார்த்தை என்பது தேவன், தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களுக்குள் இருந்தால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால், நீங்கள் தேவனுக்குள் இருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீ வியாதி படுக்கையில் உள்ளவராக இருந்தாலும் சரி, உன்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா 38 வருட காலமாக ஒருவன் பெதஸ்தா என்கிற அந்த இடத்தில் குளத்தருகே அவன் படுத்து கொண்டிருக்கிறான். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். அந்த இடத்தில் ஒரு தேவதூதன் குளத்தில் இறங்கும் பொழுது அது எப்படி அவர் கண்டுபிடிக்கிறார்கள் என்று பார்த்தால், அந்த குளத்தின் நீர் அசையும் பொழுது தேவதூதன் இறங்கி இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு, எப்படியாப்பட்ட வியாதி உள்ளவன் இருந்தாலும் அந்த இடத்திலே அவன் அந்த குளத்திலே குதிக்கும் பொழுது, இறங்கும் பொழுது, அவனுடைய எப்படியாப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அவன் சொஸ்தம் அடைகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கையில் அந்த இடத்திலே 38 வருட காலமான, அந்த வருட காலமாக ஒரு வியாதியஸ்தன், அவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இறங்கும் பொழுதும் ஒவ்வொருடைய மனித தயவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் மனித தயவை எதிர்பார்த்து கொண்டு 38 வருடம் வேஸ்ட் ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. 38 வருட காலமாக வேஸ்ட் பண்ணிட்டார் அவர் வயதுல மூத்தவர். ஹல்லேலூயா. 38 வருட காலமாக அவர் மனித தெய்வ எண்ணி வேஸ்ட் பண்ணிட்டார். நான் போயிட்டு எப்ப யார் என்னை இந்த குளத்தில கொண்டு போய் இறக்கி விடுவார்கள், நான் சொஸ்தம் அடைவேன் என்று 38 வருட காலமாக வேஸ்ட் பண்ணிட்டார். ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில அவரா வெறுத்து போய் தேவனை அழைத்திருக்க கூடும். அப்ப பாத்தீங்கன்னா அழைத்த உடனே பதில் கொடுக்கின்ற ஒரு தேவன் உண்டு. உன்னையும் என்னையும் படைத்த, உனக்காக எனக்காக என்னுடைய பாவத்துக்காக இந்த பூமிக்கு வந்த ஒரே தேவன் இயேசு மகாராஜாதி ராஜா அந்த இடத்துல வருகிறார். மகனே, நீ சொஸ்தமடைவாயா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார். பாருங்கள், 38 வருட காலமாக அவனை அலைக்கழித்துக் கொண்டு இருந்த, அவனை பலவீனப்படுத்திக் கொண்டு இருந்த அந்த வியாதி, சர்வ வல்லமை படைத்த தேவன், ஜீவனுள்ள தேவன் இயேசு மகாராஜாதி ராஜா அந்த இடத்துல வந்து சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று. அவன் நடந்து துள்ளி ஓடுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் நீங்கள் யாராவது வருட கணக்கிலே 38 வருடம் அந்த சகோதரன் வீணாக்கிட்டான்.
பாத்தீங்கன்னா அந்த சகோதரர் 38 யாராவது உதவி செய்வார்களா? மனித தயவை எதிர்பார்த்தார். அதன் பிரகாரம் இன்றைக்கு யாராவது மனித தயவை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாலும், வியாதி படுக்கையில இன்றைக்கு மருத்துவரை நோக்கி கொண்டு இருந்தாலும், அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதனால கூடாத காரியம் உண்டு. மனிதனால இது கூடாததுதான், மனிதனால இது கூடாததுதான், ஆனால் தேவனாலே கூடும். மத்தேயு 19:26 சொல்லப்பட்ட வேத வார்த்தை. மனிதனால் இது கூடாதது, தேவனாலே எல்லாம் கூடும். அப்படி யாராவது நீண்ட வருட காலமாக பிரச்சனையில் இருக்கிறீங்களா? யாராவது சொல்லி இருக்கலாம் உங்களுக்கு சாபக்கட்டு, அதிலிருந்து நீங்க விடுபட முடியவே முடியாதுன்னு சொல்லலாம். நான் கூட பாத்தீங்கன்னா, தேவனை, ஜீவனுள்ள தேவனை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின, அதில் உன்னையும் என்னையும் படைத்த தேவன், அவரை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போது பார்த்தீங்கன்னா தேவனை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒவ்வொரு திசையில் ஓடிக்கொண்டு இருப்போம். எல்லா பிரச்சனைகள் இருக்கும், எங்க போக வேண்டும் என்று தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் மனித நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தோம், அந்தந்த திசையில் ஓடிக்கொண்டு இருந்தோம். ஆனால் ஒன்று சொல்லுகிறது வேதம், மனிதனாலே இது கூடாதுதான், தேவனாலே கூடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, வறுமை போராட்டமா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் தேவனை அறிவதற்கு முன்னு சொல்லுவார்கள். அப்ப படம் பார்ப்பது உண்டு. அந்த படம் பார்க்கும்போது சொல்லுவார்கள், 7 ஜென்மத்திற்கும் உங்கள் சாபம் போகாது, உன் பாவம் தீராது என்று சொல்லுவார்கள். உண்மையிலேயே பயந்து கொண்டு இருப்போம். ஆனால் 7 ஜென்மம் அல்ல, 7 வாரம், 7 வாரம் சபைக்கு சென்று பாருங்கள். ஒரு வாரத்தில் விடுதலை அடையலாம், 2 வாரத்தில் விடுதலை அடையலாம். 7 14 போய் பாருங்களேன், விடுதலை அடையலாம் என்ன கேட்டு பாருங்க. ஏன்னா எங்களுக்கு கொடுத்த சந்தோஷ சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படியாப்பட்ட சாபத்தையும் பாவத்தையும் ஆண்டவராகி இயேசு மகாராஜாதி ராஜா உனக்காக எனக்காக இந்த பூமியில வந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறவன் இயேசு என்றால் யாராவது சொன்னால் திட்டுவேன், ஏவலம் பண்ணுவேன். காரணம், என்னிடத்தில் இருந்த சில அசுத்த கிரியைகள் நல்வாழ்வுக்கு போக முடியாத அளவிற்கு, சமாதானத்தை நான் காண முடியாத அளவிற்கு, சந்தோஷத்தை ருசி பார்க்க முடியாத அளவிற்கு, இந்த உலகத்தில் இருக்கும் தேவன் வைத்திருக்கிற எல்லா சந்தோஷ சமாதானம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியாத அளவிற்கு சில கிரியைகள் என்னை ஆண்டு கொண்டிருந்தது. அவர்கள் சொன்னார்கள், இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பார். ஆண்டவர் சொல்லுவார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்து இயேசு அப்பான்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் யார்? வானத்திலிருந்து குதித்தார்களா? இல்ல வேற மாநிலத்து வந்தார்களா? இல்லை, தேவனை அறியாத மக்கள் ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். என்னை விடுவிக்க ஒருவர் இல்லையா? என் பாவத்தை போக்க ஒருவர் இல்லையா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் இல்லையா என்று கேட்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தொடப்பட்டது. அப்படிதான் என்னையும் தொடப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தொடும் பொழுது, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் வல்லமை தொடப்பட்டது. மகிமை, இன்றைக்கு என்ற தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு கோடான கோடி மக்கள் தேவனை தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். மகிமை என்றால் என்ன? சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் என்னை தொடவில்லை என்ற என்னைக்கு நான் மண்ணோடு மண்ணாக போயிருக்க கூடியவன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்ற தேவன் அவர்.
வெளிப்படுத்தல் 1:18 சொல்லப்பட்ட வேத வார்த்தை, அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ எந்த மரண தருவாயில் இருந்தாலும் சரி, உன்னை விடுவிக்கிற ஒரே நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சில நேரத்தில் நான் சொல்லும்போது கோபப்பட்டது உண்டு. இவன் இயேசு 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 என்கிறார். இவன் வெளிநாட்டு பணம் வருகிறது, ஒண்ணும் இல்லைங்க. வெளிநாட்டு உள்ளவர் தெரிந்து கொண்டார்கள். விதைப்பவன் அறுக்கிறான். இன்றைக்கு வெளிநாட்டில் வாரி அறுக்கிற காரணம் என்னன்னா, தேவனுக்கு கொடுக்க 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 அந்த நாடும் வல்லரசு நாடாகும். தேவனுக்கு முன்பாக ஒரு நாடு எதிர்த்து நிற்கிறது என்றால், நாட்டுக்குள் ஒரு பகுதி எதிர்த்து நிற்குது என்றால், அந்த பகுதி எதிர்த்து நின்று கொண்டு இருக்கும்போது தேவனுக்கு விரோதமாக அது சோதோம் பட்டணமாக மாறக்கூடும். எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. நான் கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ மக்கள், நான் என்னுடைய பாரம் என்னன்னா, எந்த மக்களும் அது தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நரகத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா உலகில் அத்தனை மக்களும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். சிலர் சொல்லுவார்கள், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். ஏன் இப்ப நிறைய குரங்கு இருக்குது, அந்த குரங்கு இப்போது அதிலிருந்து ஆண் பெண் பிறக்கலாமே, ஏன் வரல? மனிதன் தன்னுடைய சுயத்தை கொண்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை என்னையும் படைத்த காரணம், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியில படைத்தார். படைத்த பின்புதான் நம்மை உருவாக்கினார். பொன் பொருள் வெள்ளி எல்லாம், தங்கம் வைடூழியம் வைரம் எல்லாம் அவருக்குரியது, எல்லாம் அவருக்குரியது. அவர் நினைத்தால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ எதையும் தேடி ஓட வேண்டாம். ஒருவேளை நீ கோடி கோடியாக சேர்த்து வைத்து விட்டு மரித்து போய்விட்டால் அந்த பணம் எங்கே போகும்? நீ அனுபவிப்பாயா? இல்ல ஒருவருக்கு ஆசீர்வாதமாக போய் சேரக்கூடிய ஒரு பணம் இருக்கிறது, அதை நீ எடுத்துக்கொண்டால் பங்களா வாங்கி கொள்ளலாம், கார் வைத்துக் கொள்ளலாம். அது பொக்கிஷம் அல்ல. உனக்கும் உன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும்னா அது ஒரு சாபம். நிம்மதியா இருக்க முடியாது உன் பிள்ளை, நீயும் நிம்மதியா இருக்க முடியாது. பார்ப்போர் நினைக்கலாம், அண்ணன் நல்ல பெரிய கார்ல போறாங்க, லட்சக்கணக்கு, இந்த கார் கோடி கணக்கு. ஆனா நீ கார்ல போகும்போது சந்தோஷம் சமாதானம் இல்லாத போவ. அது தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், உனக்கே தெரியும். நீ சாப்பிடும்போது ஒரு சம்பூர்ணம் இருக்காது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கிற எந்த பொருளும் உனக்கு சந்தோஷ சமாதானத்தை கொடுக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க எப்ப தேவனுக்குள்ள வருகிறீர்களோ, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கின்ற எந்த பொருளும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உனக்கு சம்பூர்ணமாக இருக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ தேவனுக்குள் நிலைத்திருந்தால், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். உன்னுடைய சுயபித்தினாலோ வேறு தந்திரத்தினால பொருளாதாரம் உனக்கு வந்தால் ஆசீர்வாதம் கிடையாது, அது சாபத்தில் போய் நிற்கும். உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்காது, உனக்கு சந்தோஷ சமாதானம் கிடைக்காது. நீ வரும்போது நல்ல தோற்றத்தில் வரலாம், ஆனா உனக்குத்தான் தெரியும் சந்தோஷ சமாதானம் எதுவும் இல்லை. காரணம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கிற எந்த பொருளும் சந்தோஷமும் சமாதானம் இருக்கும். நீ அவருக்குள் இருந்தால், உன்னதமானவரின் மறைவில் நீ இருந்தால், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கலாம். சர்வ வல்லவருடைய நிழல் தங்கும்போது சகலமும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சகலமும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ அவருக்குள் இருக்கும் பொழுது யாரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை.
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். சங்கீதம் 91:7-8 சொல்லப்பட்ட வேத வார்த்தை ஒன்றும் பொய்யாகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. உனக்கு யாருன்னா துரோகம் செய்ய நினைக்கிறாங்களா? இப்ப சொல்றாங்க இந்த மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, யாராவது மாந்திரம் பண்றாங்களா? பலிக்காதுங்க, உங்க கிட்ட வரவே வராது. எவ்வளவு மாந்திரிகம் சாட்சி எடுத்துக்குங்க. எனக்கு தெரிந்த ஒரு தேவ ஊழியர், இதுக்கு முன்னால் அவர் மாந்திரிகவாதி, அவர் தாமஸ். அவர் பார்த்தீங்கன்னா தேவ பயங்கர மாந்திரிகம் செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டாரு. இப்பொழுது இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து சொல்லுகிறார், இந்த குடும்பத்துக்கு மாந்திரிகம் செய்யணும், ஒன்று அவங்க மென்டலா போயிடணும், இல்லையா அவங்க மரித்து போகணும் சொல்லும்போது இவருக்கு உற்சாகம். எந்த குடும்பம்? இயேசுவை நேசிக்கிற குடும்பமா? கொண்டா, நீ காசை கொடுக்கனாலும் பரவாயில்ல, நீ காசு எவ்வளவு கம்மி கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடு என்று வாங்கி மந்திரம் செய்கிறார். அந்த மாந்திரிகம் பார்த்தீங்கன்னா இவர் ஏவலை ஏவி அனுப்புகிறார். அந்த ஏவல் அந்த வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறது. அந்த வீட்டை சுற்றி பார்த்து விட்டு மீண்டும் திரும்பி வருகிறது. அந்த ஏவல் வந்து இந்த மாந்திரிக வாதிடத்தில் சொல்லுகிறது, மீண்டும் என்ன அந்த வீட்டுக்கிட்ட அனுப்பாத, என்ன வீட்டு பக்கத்துல என்ன அனுப்பாத, என்ன சொல்லுகிறாய் சொல். அப்போ அந்த ஏவல் சொல்லுகிறது, அந்த வீட்டை சுற்றி ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது, என்னால் நெருங்க முடியவில்லை. தேவ பிள்ளைகள் வீட்டாண்டை என்ன அனுப்பாத ஒரு பொழுதும். அவர்களுக்கு முன்பாக எந்த மாந்திரிகமும் செயல்படாது, செயலிழந்து போகும். இவருக்கு ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என் மாந்திரிகம் விடிய தேவ வல்லமை பெரித காரணம், தேவன் வல்லமை அவர் கண்டதில்லை. அப்ப மீண்டும் என்ன செய்கிறார் இவர்? ஒரு விரதம், ஒரு 10 நாளோ 15 விரதம் இருந்து வேறொரு விசேஷமான ஏவலை ஏவி விடுகிறார். நீ போ, அந்த வீட்டிலே உள்ளவரை பைத்தியமாக்கு, இல்லை என்றால் மரித்து போகும்படி செய் என்று. அது போன ஏவல் சிறிது நேரம் கழித்து இவரை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஏவலை இவர் பார்க்கிறார். அந்த ஏவல் எரிந்து போய் கருகி போய் வருகிறது. இவரை நோக்கி கொண்டு அந்த ஏவல் எரிதுகிறது. ஏவல் முகம் கருகி இருக்கிறது. இவர் பார்க்கிறார். இவருக்கு பயம் தட்டி விட்டது. என்ன இந்த ஏவல் முகம் எரிஞ்சு போய் இருக்குத, கருகி போய் இருக்குத. இந்த ஏவல் பயத்தோடு பதறி போய் இவரை நோக்கி வருது. இவரை படார் என்று அடித்து விட்டு அது எகிரி விட்டது. இவர் பைத்தியக்காரன் ஆயிட்டாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு மாந்திரிகம் செய்த மாந்திரிகவாதி ஏவி விட்ட ஏவல் அவங்க அந்த இடத்துல ஜெபித்த ஜபம். தேவ பிள்ளைகள் பொதுவாக என்னன்னு கேட்டா, அவங்க தேவனுக்குள்ள இருந்தாங்க, உன்னதமான ஒரு மறைவுக்குள்ள இருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த இடம் முழுவதையும் ஒரு அக்னி ஜோலை, அந்த வீடு முழுவதையும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தா, அவங்க பார்த்தீங்கன்னா தேவனுக்குள்ள, தேவன் வார்த்தை அவங்களுக்குள்ள, அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கும் போது போன ஏவல் எரிந்து கொண்டு கருகி கொண்டு வருகிறது. இந்த மாந்திரிகவாதி பைத்தியம் அடைந்து எங்கெங்க சுத்தி கடைசியில் பீச்சில் போய் அந்த குப்பையில சாக்கடை சாப்பிட்டு கடைசியாக அவர் சொன்ன இந்த சாட்சி தான் இது. கொத்தவல் சாவடியில இந்த பழங்கள் அழுவிட்டா கீழே போட்டுருவாங்க, அதை சாப்பிட்டு கொண்டு மனைவிலாம் பிரிஞ்சிட்டாங்க. அவங்க மனைவி சார்ந்த மாமியார்லாம் அவங்கள சேர்க்கல. காரணம், இவர் மாந்திரிகவாதியாக இருக்கும் பொழுது இவர் மனைவியை வந்து பயங்கரமாக கொடுமை செய்தவராய் இருந்தார்.
அதுல ஒரு விசேஷம் பாருங்க, அவங்க மனைவி தேவனை தெரிந்து கொண்ட ஒரு சகோதரி. இவர் மாந்திரிகம் பண்ணி கொண்டிருப்பார், அவங்க மனைவி வேதத்தை படித்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. வேதத்தை படித்து கொண்டிருக்க அந்த மனைவி, இவர் வரும்போது பார்ப்பாராம், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் பைபிள் படிப்பதை பார்த்து கையில என்ன இருக்கோ தூக்கி அடிச்சு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுட்டு போயிடுவார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த மனைவிக்கு மிகப்பெரிய பாயசம், விஷம், கொடிய விஷயத்தை கொண்டு வந்து சாப்பாடுல கலந்து வச்சுட்டு போயிட்டார். போன உடனே அந்த மனைவி வந்து சாப்பிட சொல்லிட்டு போயிட்டார். மனைவி அந்த உணவுக்கு நேராக கையை வச்சு சாப்பிட்ட பிறகு அவங்க சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு படுத்துட்டாங்க. இவரு அங்க போய் குசியா இருக்கிறார். என்னவென்றால், என் மனைவி மரித்து விட்டார். அவர் காலையில வராராம், மனைவி செத்துட்டு இருப்பா, எல்லாருக்கும் சொல்லிடலாம், மேலத்தால மாத்தியோட தூக்கி போடலாம். இனி ஏன்னா அவ வேத வாசிக்கும் போது இவருக்கு ஒரு எரிச்சல் வரும், இவருக்கு ஒரு போராட்டங்கள், இவருக்கு செயலிழந்து போகும்படி இருக்கும். இது முன்ன சொல்ல வேண்டிய சாட்சி, பின்னால் சொல்லுகிறேன். அப்பொழுது அந்த மனைவி காலையில பார்த்தா வாசல் பெருக்கி கொண்டு இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர் ஆச்சரியமா ஆயிடுச்சான். ஏய், நான் உனக்கு சாப்பாடு வச்சுன்னு சாப்பிட்டியா? சாப்பிட்டங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலையே. நான் விஷம் கலந்தன ஃபுல்லா, அதுல கொடிய விஷம், எனக்கு ஒன்றும் ஆகலைங்க. அதான் வேதத்துல, நீங்க சாவுக்கேதுவான எதை குடித்தாலும் ஒன்றாகாது. காரணம், நீங்களா போய் அது விஷம் தெரிஞ்சு குடிச்சா உங்களுக்கு பாதிப்பு தான். உங்களுக்கே தெரியாம யாருன்னா கொடுக்கும், நீங்க ஜெபம் பண்ணும்போது அது செயலிழந்து போகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ரட்சகருமா இயேசு மகாராஜாதி ராஜா எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலை கொண்டிருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தாமதமானாலும் அது தடைப்படாது. உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார். ஹல்லேலூயா. உங்களை வழி நடத்துவார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்பின் தகப்பனே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த கரத்தில் கொடுக்கிறோம் ராஜாதி ராஜாவே. அப்பா, இன்றைக்கு கொடுத்த வேத வார்த்தை உமது வசனம் தகப்பனே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தகப்பனே, நீர் இவர்களுக்கு இந்த வேலையில வார்த்தை மூலமாக வெளிப்பட்டதற்காக, இவர்களுக்கு இருந்த எல்லா போராட்டத்தையும் விடுவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் தகப்பனே, ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தகப்பனே இந்த வேலையிலே உயிர்ப்பித்ததற்காக, ஒவ்வொரு ஆசிரியத்தை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் எஜமான இயேசுவின் விலையேற பெற்ற ஜீவனுள்ள வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும்.